ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஜூஸியாக டெண்டராக அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. நம்ம சிக்கனை நிறைய வகையில் நம்ம செய்வோம். சிக்கன் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை முதல்ல அரைச்சிக்கலாம். ஏன்னா இது கூட தக்காளி போட போகிறோம். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடவே சேர்த்துட்டு இதை நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல பொடி பொடியாக நான் நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கனுக்கு. இப்போது வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் அரை கிலோ எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூளோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது தீஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதனுடைய அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தயிர் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ அந்த சிக்கனை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் சிக்கனில் ஆல்ரெடி போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாத்திரம் எனக்கு கிளறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் கொஞ்சம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிட்டு நான் இப்போ மூடி போட்டுறேன். போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வேக விட்டால் போதும். பாருங்கள், நல்லா தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போது 10 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளியும் முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி இப்போ நம்ம தக்காளிலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் இப்போ அதில் தான் இந்த சிக்கன் வேக போகுது. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு சிக்கனை. இப்போ இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி இருந்ததுன்னா நல்லா கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கசூரி மேத்தி எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் கிடைக்கும். கடைசியில் புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ நீங்கள் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then, bye.